ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம வந்து ஒரு யோகியின் சுயசரிதை புக்கில் விஷயம் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம முகுந்தன் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா இருக்கார்ல, அவருடைய குருவான ஸ்ரீ யுக்தேசகிரியை பற்றி நிறைய விஷயம் சொல்றாரு. அதெல்லாம் நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அவருடைய ஆசிரமத்துக்கு வித்வான் ஒருத்தர் வர்றாரு. அவர் யாருன்னா, இந்த மகாபாரத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொற்பொழிவாற்றுவாரு. அவர் ஒருத்தர் வர்றாரு. வந்தோடனே அவர் வந்து எல்லா விஷயம் சொல்றாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் குருதர் என்ன பண்றாரு, நான் இன்னும் காத்துன்னு தான் இருக்கேன், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஒன்றும் புரியல. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஆனா அந்த மகாபாரத்துல சொல்ல எல்லா விஷயங்களும் உங்களோட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அது உங்க வாழ்க்கையில உங்களை எப்படி மாத்துச்சு, அதை நீங்க சொல்லணும்ல அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அந்த மேல எதுவும் ஆகலைன்னு. அப்போ ஒரு புக்ல இருக்கிற விஷயங்களை ஒருத்தங்களுக்கு அப்படியே எடுத்து சொல்லிட்டோம்னா நம்ம ஞானம் ஒருத்தவங்களுக்கு சொல்லிட்டோன்றது வந்துருமா? அது உங்க வாழ்க்கையில எப்படி மாறுச்சு, நீங்க அந்த உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தின்னு சொன்னாதானே மற்றவங்களுக்கு அது ஞானமா புரியும் அப்படின்னும் போது, ஆமா நான் தோத்துட்டேன், நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மகாபாரத்ல இருக்கிற விஷயங்களை அவர் வந்து போதிச்சாரு. அது இருக்கிற விஷயங்களை அவர் அப்படியே சொன்னதை தவிர்த்து அந்த விஷயங்களை அவரோட வாழ்க்கையில எப்படி மாத்திச்சு, அவர் அந்த விஷயங்களை எப்படி பார்த்தாருன்றது அவங்களால சொல்ல முடியல. தன்னை ஒரு விஷயத்துல தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு புக்ல இருக்கிற விஷயம் ஒருத்தர் சொல்றாருன்னா அது நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும், அது ஞானம் நம்மளால எப்படி ஏத்துக்க முடியும்னு அவர் சொல்ல வர்றாரு. அதே மாதிரி அவருடைய ஆசிரமத்துக்கு ஒரு நீதிபதி வராரு. அவர் யாருன்னா, இவரை வந்து வேதங்கள் நிறைய தெரியும், சோ இவர்கிட்ட வாதாடுறது அவர் வந்து இவரை பத்தி கேள்விப்பட்டு யுக்தேசகிரியை கேள்விப்பட்டு அவர் வராரு. அவர் வந்து அந்த ஊர்ல ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு ஆளு. அதுவும் இல்லாம அவர் நினைச்சாருன்னா அந்த ஆசிரமத்திலிருந்து அவங்கள வெளியே அனுப்பவும் முடியும். அந்த அளவுக்கு அவர்கிட்ட அதிகாரமும் இருக்கு. அவரை பத்தி தெரிஞ்சதும், அவர் ஆசிரமத்துக்கு வராரு தெரிஞ்சதும் உடனே யுக்தேசகிரி கிட்ட வந்து முகுந்தன் சொல்றதுமே அவர் வராரு, பார்த்து நடந்துக்கணும்னே அவர் என்ன பண்றாரு, வரவங்களை எப்பயுமே எழுந்துதான் வர வைப்பாரு. ஆனா அவர் அன்னைக்கு எழுந்திருக்கவே இல்லையா. அதே மாதிரி வரவங்க எல்லாருக்குமே சேர் போட சொல்லுவாராம். அன்னைக்கு அவர் சொல்லவும் இல்லையா. யுக்தேசகிரிட்ட இந்த வார்த்தையெல்லாம் வரும் எதிர்பார்த்த போது ஆனா எதுவுமே வரல. அவரும் வந்த நீதிபதி ஒரு பெட்டி மேல உட்காந்து பேச ஆரம்பிச்சாரு. பேசி ஒரு கடத்துல என்ன சொல்றாரு, நான் வந்து எம்ஏ பட்டதாரி, எனக்கு வந்து வேதங்கள் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கடத்துல கத்த ஆரம்பிச்சாரு. கத்தின உடனே யுக்தேசகிரி என்ன சொல்றாரு, பொறுமையா, இது உங்களுக்கு நீதிமன்றம் கிடையாது, இது ஆசிரமம், பொறுமையா பேசுங்க. உங்களுடைய கல்லூரி பட்டத்துக்கும் ஞான வேதத்திற்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? உங்க கல்லூரியால 6 மாசத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர் எக்ஸாம் வச்சு எத்தனை பட்டதாரியான உங்களால் வெளியே அனுப்ப முடியும். ஆனா ஒரு ஞானிய உங்களால் 6 மாசத்துல உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஒன்று சிரிச்சு பார்த்துட்டு அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர்கிட்டயே சிஷ்யா சேர்ந்துக்கிறாரு. என்ன உங்க சிஷ்யா என்ன உங்களை சிஷ்யனா ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, இவங்களுடைய ஆசிரமத்துல ஒரு பொய்யான வழக்கு போட்டு சம்மன் எடுத்துன்னு வர்றாரு அவங்க வெளியே அனுப்புறதுக்காக. இவர் ஏன் அந்த ஆசிரமத்தை விட மாட்டாரு, அவர் யுக்தேசகிரி அந்த ஆசிரமத்தை ஏன் விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னா, இவர் வந்து யாருகிட்டயுமே ஜாடமாடியாவும் சரி வெளிப்படையாவும் சரி யாரால் கொடுத்தாலும் சரி பணத்தை கேட்கவும் மாட்டார், வாங்கவும் மாட்டாராம். அந்த ஆசிரமத்துக்கு சொந்தமான நிலத்துல இருக்கக்கூடிய வளங்களை வச்சு வரக்கூடிய காசை தான் அவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு பயன்படுத்துவாரு. வரக்கூடிய எல்லாருக்கும் சாப்பாடும் போடுவாரு. எத்தனை சிறுகள் வந்தாலும் அவங்களுக்கு இலவசமா கல்வியும் கொடுப்பாரு, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து. சோ அதனால அந்த ஆசிரமத்துக்கும் சரி அந்த நிலங்களும் சரி யாரு அபகரிக்க நினைச்சாலும் அவங்க மேல இவரு ஒரு வழக்கு போட்டு நீதிமன்றத்துல போயிட்டு எப்பயுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு பர்சன் தானா. அதே மாதிரி ஒரு ஆள் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பையனை வழக்கு போட்டு சம்மனத்துன்னு வராரு. வந்த உடனே அவர் குரு வந்து பார்த்து சொல்றாரு, நீங்க இப்ப இங்க இருந்து கிளம்பணும் மாதிரி மரியாதை வார்த்தையில பேசுறேன். முகுதன் கோவம் வந்துருது. இன்னொரு தடவை எங்க குருவை நீங்க மரியாதை எல்லாம் பேசுறீங்கன்னா இங்க நடக்கத்தே வேறன்ற மாதிரி கோவப்படுறாரு. பக்கத்துல முகுதன் ஃப்ரெண்டு இருக்காரு, அவரும் கோவப்படுறாரு. இவங்க 2 பேரும் கோவப்பட்டு ரொம்ப கத்தினோடனே அவர் குரு என்ன பண்றாரு, எழுந்து நின்று இவங்க 2 பேரும் அதட்டுறாரு. அவர் ஒரு அதிகாரி, அவருடைய வேலையை பார்க்க வந்தாரு. அவர்கிட்ட நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே வந்தவர் இவருடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் அவர் பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறாராம். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து தூக்கமற்ற மகன் அப்படின்னு ஒரு ஆளை பத்தி சொல்றாரு. அவர் யாரு என்னன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.